நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை மாசிலா மணிநாதர் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது? வாங்க காணொளிக்குள் போகலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இந்த கோயில் கடற்கரையில் அமைந்துள்ளது. கடற்கரையில் அமைந்துள்ள தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில தான் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு நிகராக இந்த கோயிலை சொல்கிறாங்க. ராமேஸ்வரம் கோயில் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து இருக்கும், ஆனால் இந்த கோயில் கிழக்கு பார்த்து இருக்குது. அதுதான் இந்த கோயிலோட விசேஷமாக கருதப்படுது. இங்குள்ள இறைவனுடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மாசிலா மணிநாதர், இறைவியோட பெயர் அகிலாண்டேஸ்வரி. முற்காலத்தில் இந்த தரங்கம்பாடி அலப்பூர் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அலம் அப்படின்னா உப்பளத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்திருக்கு. இந்த கோயிலுக்கு சொந்தமாக நிறைய உப்பளங்கள் இருந்ததுனால இந்த ஊரை அலப்பூர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய சந்நிதியை பார்த்தோம். அதற்கு அடுத்தாற் போல் பார்த்திங்கன்னா சிறிய ஒரு அறை போல் இருக்குது. அதில் ஏதோ சிலை நிறுவப்பட்டு அதை எடுத்துட்டாங்க அந்த அறையிலேருந்து. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ மிக பழமையான ஆலயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்பே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த தூண்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது இந்த கோயிலுக்கே உரிய ஒரு தனித்துவமாக இருக்குது. தரங்கம்பாடிக்கு கல்வெட்டில் நிறைய பெயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சடகம்பாடின்னு சொல்லியிருக்காங்க, குலசேகரப்பட்டினம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கல்வெட்டு செய்திகளாக நம்ம இதில் பார்க்குறோம். இந்த தரங்கம்பாடி முற்காலத்தில் அரங்கம்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாடும் அலைகளின் இடம், அதனால் இதை அரங்கம்பாடி அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தரங்கம்பாடி அப்படின்னு தான் நாம் அதை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் யார் காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது இல்லையா? மாரவர்மன் குலசேகர பாண்டிய மன்னன் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. இவன் ஒரு சிவபக்தனாக இருந்திருக்கான். அதனால் இந்த மன்னனோட 38வது ஆட்சி ஆண்டில் 1306 ஒரு நிலம் தானமாக கொடுத்துருக்காங்க. இந்த நிலத்தை ஒரு தானமாக கொடுத்த பிறகு சிவன் இவருடைய கனவுல ஒரு உத்தரவு அளிச்சிருக்காரு. அந்த உத்தரவின் பேரில் தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆலயத்தை கட்டியிருக்காரு. அப்புறம் வேதத்தோட 6 அங்கங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த ஊருக்கு ஷட் அங்கன் பாடி அப்படிங்கிற ஒரு பெயர் கூட இருக்குது. இதை கூட இந்த மன்னன் வைத்ததாக தான் வரலாறு சொல்லுது. அது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது 1567 இந்த ஊரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சடங்கன்பாடி அப்படின்னு தான் அந்த தரங்கம்பாடியை அழைச்சிருக்காங்க. இந்த தல ஈஸ்வரனுக்கு மணிவண்ணீஸ்வரம் உடையார் அப்படிங்கிற ஒரு பேரை கூட இந்த மன்னன் தான் சூட்டி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பிற்குரிய செய்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதிதாக கட்டப்பட்ட கோயில். இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மேற்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த கோயிலை கட்டியவன் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறதுனால இந்த கோயில் உள்ள இடம் கடற்கரை. அதனால் இந்த இடத்துக்கு குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பெயரையும் சொல்கிறாங்க. 1354 வீரபாண்டியனோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊர் குலசேகரப்பட்டினம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாரவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோயில் மிகப்பெரிய சுற்றுமதிர்ச்சுவர்களை கொண்டதாக இருந்திருக்கு அந்த காலத்தில். இந்த கோயிலுக்கு முன் உள்ள இந்த கொடிமரம் சுமார் 25 அடி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 150 அடிக்குள்ள இந்த கோயில் சுவர் கடலுக்குள்ளே இருப்பதா மீனவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த கோயிலோட கட்டிடக்கலை எந்த கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது திராவிட கட்டிடக்கலை பாணியும் சீன கட்டிடக்கலை பாணியும் கலந்த ஒரு கலை பொக்கிஷமாக இந்த கோயில் இருக்குது. அந்த காலத்தில் வணிக நிமித்தமாக சீனர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. சீன கட்டிடக்கலைஞர்களோட அந்த கலை நுணுக்கத்தை பயன்படுத்தி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ நம்ம பார்க்குறது மூலவருடைய விமானத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பிரம்மாண்டமான அந்த மதில் சுவர் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பாருங்க. நல்ல உயரம், அதே மாதிரி அகலமும் இருக்குது. அதில் இங்கே ஏற்பட்ட இந்த ஆழி பேரலை காரணமாக இந்த கோயில் கருவறை தவிர மற்ற இடங்கள் எல்லாமும் கடலில் மூழ்கி இருக்குது. மாசிலா மணிநாதரை மட்டும் இந்த இயற்கையால் ஒன்றுமே செய்ய முடியல. அவ்வளோ சக்தியோடு அவர் இங்கே இருக்கார்.
மாசிலாமணிநாதர் இங்கே அந்த அலைகளை பார்த்தபடியே இங்கே அழகாக காட்சியளிக்கிறாரு. காலையில் இவரை துயில் எழுப்புறதும் அலைகள் தான், அதே மாதிரி இரவில் இவர் தூங்க தாளாட்டுவதும் இந்த அலைகள் தான். இந்த அலைகள் என்ன புண்ணியம் செய்தது அப்படின்னே தெரியல. அவருடைய காலடியை நிமிடத்திற்கு ஒரு முறை தொட்டு தொட்டு செல்கிறது. அதை பார்க்கவே நமக்கு வந்து அவ்வளோ ரம்யமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வ தோஷமும் நிவர்த்தியாகக்கூடிய தலமாக இது இருக்குது. அப்பர் சுந்தரரால் பாடப்பெற்ற வைப்புத்தல பதிகமுடையது இந்த கோயில். அதே மாதிரி இங்கே அம்மன் சந்நிதி வந்து அழிந்து விட்டதால் மூலவர் சந்நிதியிலேயே அம்மனையும் பிரதிஷ்டை செய்து தற்பொழுது வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோயிலோட முற்பகுதி முழுதுமே பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிடுச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிற்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு காப்பாற்றப்பட்டு இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை வந்து இந்த கோயிலில் பாதுகாக்கிறதுக்காக கற்களை நிறைய வச்சு அலை வராமல் தடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சிறப்பிற்குரிய விஷயமா இருக்குது. இங்கே இந்த மூலவர் சன்னதியை தவிர மற்ற இடங்கள் எல்லாமும் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் ஒரு புதிய கோயிலை 2013 கட்ட தீர்மானம் பண்ணுறாங்க. அதன்படி காஞ்சி ஸ்ரீ சங்கராச்சாரியர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோயிலுக்கு பின்பக்கம், அதாவது பார்த்திங்கன்னா மேற்கு புறத்தில் கிழக்கு நோக்கிய ஒரு ஆலயத்தை வந்து கட்டுறாங்க. அந்த கோயிலை வந்து கட்டுறப்ப புதிய கோயிலில் வந்து மூலவரையும் அம்மனையும் பிரதிஷ்டை பண்ணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கு உள்ள அந்த மூலவரை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த மூலவரை பெயர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மூலவரை வந்து எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூலவர் இங்கே எப்படி இருக்காரோ, அதாவது பழைய கோயிலில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி மூலவரையும் அம்மனையும் வந்து அதே சிலை வடிவமைப்பில் இந்த கோயிலில் வந்து திரும்ப ஒரு புதிய சிலை ரூபமாக வடிவமைத்து கொண்டுட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி இங்கே கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு 2013. அந்த கோயிலை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பூஜைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 கோயிலுமே நடக்குது. இங்கேயும் நடக்குது, பழைய கோயில் 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பூஜைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாரும் வந்து இந்த கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அதையும் நம்மளால் இங்கே பார்க்க முடிந்தது. இந்த கோயிலில் நடத்தப்படுற திருவிழா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஐப்பசி மாத இந்த கந்த சஷ்டி விழா அப்படிங்கிறது சிறப்பாக இங்கே நடக்குது. திருவிடை கழி முருகன் வந்து இங்கே வந்து அசுரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. திருவிடை கழி கோவிலில் உள்ள அம்மன் கூட இங்கேயும் எழுந்தருளி இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே எழுந்தருளி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலில் மறைந்திருந்த இந்த தாருகாசுரனை முருகன் வதம் செய்ய வந்தபோது அவன் பல மாயங்களை செய்கிறான். இதனால் தயக்கத்தோடு நின்ற முருகனுக்கு பார்வதி தேவி முருகன் முன்னாடி தோன்றி அந்த தயக்கத்தை போக்கிய தலம். அதனால் இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து இங்கே வந்து இந்த திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வலம்புரி விநாயகர். இந்த வலம்புரி விநாயகர் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த தலத்தில் விளங்கக்கூடிய இந்த மாசிலாமணிநாதரை நாம் வணங்கும் போது சர்வ தோஷங்களும் நீங்குவதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே துர்க்கையம்மன் சந்நிதி ஒன்று இருக்குது. நம்ம அதை இந்த காணொலியிலே நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சுப்பிரமணியருடைய சந்நிதி. இங்கே வந்து அவர் வள்ளி தெய்வானையோட காட்சியளிப்பார். இது மூலவர் விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தோட கீழ் சுவற்றில் வந்து வைக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு செய்தி. இது குடமுழுக்கு விழா பற்றி உள்ள கல்வெட்டு செய்தி. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறார். அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். சிலைகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சிறிய வடிவிலான சிலைகளாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா இந்த மூலவருடைய விமானத்தை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த தேவ கோஷ்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது விமானத்தை சுற்றி வெளிப்புற பக்கத்தில் உள்ள அந்த தேவ கோஷ்டங்கள், அதுலேயும் வந்து சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சந்நிதி அகிலாண்டேஸ்வரியுடைய சந்நிதி. அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து அவ்வளோ அழகாக வந்து அங்கே காட்சியளிக்கிறாங்க.
எல்லாம் சிலாரூபம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான சிற்பங்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த சந்நிதி பார்த்திங்கன்னா பாலமுருகனுடைய சந்நிதி. முருகன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ அழகாக இருக்கார். இந்த சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாலமுருகனுக்கு. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், முருகன் வந்து எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறாரு அப்படிங்கிறத. ராஜ அலங்காரத்தில் இருக்கார் இந்த பாலமுருகன். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த சந்நிதி பார்த்திங்கன்னா கஜலட்சுமியோடைய சந்நிதி தான் பார்க்க போகிறோம். அங்கேயும் அந்த கஜலட்சுமியோட உருவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிற்பம். இப்போ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கஜலட்சுமி சந்நிதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த அம்மா வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க. இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சந்நிதி சண்டேஸ்வரர் சந்நிதி, சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சந்நிதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர். இப்போ இந்த துர்க்கை அம்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கவும் புத்திரபேறு கிட்டவும் இந்த அம்மனை வந்து இங்கே வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசிலாமணிநாதர் சந்நிதியை தான் நம்ம பார்க்குறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி. இப்போ புற்று மண்டபத்தை பார்த்தீங்க. அதற்கு அடுத்தபடியாக நவகிரகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நவகிரகங்கள்லாம் அந்த சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நம்ம நெருக்கமாக பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த நவகிரகங்களுடைய அருளும் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது சனீஸ்வரருடைய சந்நிதி, தனி சந்நிதி அமைச்சு வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கால பைரவருக்குன்னு வந்து சந்நிதி அமைச்சிருக்காங்க. இந்த சிறிய வடிவிலான சிற்பம் ரொம்ப அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கால பைரவரை வந்து அஷ்டமி தினத்தில் நம்ம வழிபட்டோம்னு சொன்னால் நிறைய நன்மைகளை நம்ம பெறலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சூரிய பகவானுடைய சந்நிதி, காலபைரவர், சூரியர். இந்த சந்நிதிகளில் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ராமேஸ்வரத்திற்கு இணையாக சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கி நாமும் நலம் பல பெறுவோம். சர்வ தோஷங்களும் நீங்கும் தலமாக இந்த தலம் விளங்குகிறது. அதனால் அனைவரும் வந்து வழிபட்டு நலம் பல பெறுவோம். மீண்டும் நாம் கடற்கரை கோயிலை நோக்கி செல்கிறோம். இதுவரை என்னுடன் சேர்ந்து வணங்கிய உங்கள் அனைவருக்கும் மாசிலாமணிநாதருடைய அருள் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும். நன்றி.